என்னது? அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற 2 வார்த்தை. ஏன்? குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய காதுல அதான இகாமத்து சொல்லுகிறோமா இல்லையா? அப்ப அதான இகாமத்து சொல்லுகிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற 2 வார்த்தைகளை தான் அது கேட்குது. அதுக்கப்புறம் தான் டெடாங்கிறது அபுங்கிறது எல்லா வார்த்தைகளையும் கேட்கிறது. ஒரு முன்னைய காலம் இருந்துச்சு அப்படின்னா டெடா டெடான்னு பிள்ளைகளை பழக்குவாங்க. அது எப்படி? அது மனைவிக்கும் டெடாதான், பிள்ளைக்கும் டெடாதான். என்ன அர்த்தம்? மனைவிக்கும் வாப்பாதான் கணவன், பிள்ளைக்கும் வாப்பாதான். சரி, அதை கொஞ்சம் மாற்றுவோமேன்னு அரபியில பழக்கிறாங்க. என்னது? அரபியில சொல்லி பழக்குவோமே. என்னது? அபுன்னு சொல்லி பழக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது? மனைவிக்கும் கணவன் அபுதான், பிள்ளைக்கும் அபுதான், ஊர் மக்களுக்கு அபுதான். என்ன அர்த்தம்? வாப்பா. பிள்ளைக்கும் வாப்பா, மனைவிக்கும் வாப்பா, ஊர் மக்களுக்கு வாப்பா. போச்சா உறவு முறை கலாச்சார சீர்கேடு பெருமக்களை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்ப இந்த உலக வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒதுக்கிட்டு நம்மால வாழ முடியாது பெருமக்களே. அதே நேரத்தில் நாம் மரணிக்குகிற போதும் சொல்லிவிட வேண்டுமே என்று ஆசைப்படுகிற 2 வார்த்தை. என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாங்கள் மௌத்தாகி விட வேண்டுமே. ஏன்? ஆரம்பமாக பிறந்தது முதல் கேட்ட வார்த்தை அல்லாஹ் ரசூல். மரணிக்குகிற போதும் வாயினால் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது அல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் என்ற 2